திருச்சிற்றம்பலம். மற்ற பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவான் உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே. சொல்லும் நான் நம சிவாயவே. சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினோம். கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினோம். நற்றுணையாவது நம சிவாயவே. நற்றுணையாவது நம சிவாயவே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒருவார்தமை நன்னெறி குய்ப்பது வேதனாங்கினும் மெய்ப்பொருளாவது. வேதனாங்கினும் மெய்ப்பொருளாவது. நாதன் நாமம் நம சிவாயவே. நாதன் நாமம் நம சிவாயவே. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நம சிவாய வாழ்க. நம சிவாய வாழ்க. நம சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களுக்கும் அம்மையப்பராய் விளங்கக்கூடிய எம்பெருமானை வணங்கி, திரிபுர சுந்தரி உடனாய பசுபதீஸ்வரரை வணங்கி, நந்தியம்பெருமானை வணங்கி, மெய்கண்ட தேவரது திருத்தாள் போற்றி வணங்கி, குரு முதல்வர் நமச்சிவாய தேசிகரது பொற்றாள் போற்றி வணங்கி, 23வது பட்டத்தில் எழுந்தள்ளியிருந்து இன்றும் என்னை அன்போடு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற சீர்வளர் சீர் சிவப்பிரகாச தேசிகரது தாளினை மனம் மொழி மெய் முக்கரங்களாலும் முக்கர்ணங்களாலும் போற்றி வணங்கி, நம்முடைய திருவாவூர்துறை ஆதீனத்தில் 24வது பட்டத்தில் எழுந்தள்ளியிருந்து ஞான செங்கோல் ஓச்சி வருகின்ற சீர்வளர் சீர் அம்பலவான தேசிகரது பொற்றாள் போற்றி வணங்கி, நமது வித்யா குருவாகவும் இயக்குனராகவும் திகழக்கூடிய திரு சா கந்தசாமி ஐயா, நமது வித்யா குரு கு வைத்தியநாதன் ஐயா அவர்களது பொற்றாள்கள் போற்றி வணங்கி, இந்த இறைப்பணியிலே என்னோடு இயைந்து பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற சிவனடியார்கள் தாள் போற்றி வணங்கி, இந்த பிறவியிலே எனக்கு தாயும் தந்தையுமாயிருந்து இன்றும் என்னை அன்போடு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற எனது அருமை பெற்றோர்களது பொற்றாள் போற்றி வணங்கி, அனைவரினும் மேலாக இங்கே எழுந்திருக்கக்கூடிய சிவனருள் செல்வியர் சிவனருள் செல்வர்கள் அனைவரது பொற்றாள் போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சியினுள் நுழைகின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம. அன்பர்கள் மக்களே, இன்று ஒரு நன்னாள். நல்லதொரு கருத்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நாம் அமர்ந்திருக்கிற இடம் அத்துணை அற்புதமான இடம்.
திரு ஆம் ஊர். நம்ம திருவாமூர் அப்படின்னு நம்ம ஒரே இதில் சொல்லிடுறோம். திரு ஆம் ஊர், நம்மை திரு ஆக்குகின்ற ஊர், நம்ம எல்லாம் சிவம் ஆக்குகின்ற தலம் இந்த தலம். இது ஏதோ சாதாரண தலம்னு நினைச்சிடாதீங்க. திருவாமூர் அப்படின்னு நம்ம சேர்த்து சொல்லும்பொழுது அதனுடைய பொருள் நமக்கு விளங்குறது இல்லை. திரு ஆம் ஊர், நாமெல்லாம் திரு ஆம் ஆக போகிறோம், நாமெல்லாம் சிவம் ஆக போகிறோம். நம்மை சிவம் ஆக்குகின்ற தலம் இந்த தலம். இந்த இடத்துல தான் திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய பெற்றோர்கள் அவங்கெல்லாம் இருந்திருக்காங்கன்னு அறிய வரும்பொழுது எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இந்த இடங்களில் அவர்களது தாய் தந்தையார், திலகவதி அம்மையார், நம்முடைய நாவுக்கரசு சுவாமிகள் அவங்கெல்லாம் இங்கெல்லாம் வலம் வந்திருக்கிறார்கள், இந்த இடத்துல இருந்திருக்காங்க. அந்த இடத்துல நாம் இங்கே இப்போ இருக்கிறோங்கிறதே நம்ம பெரும் பேர் செஞ்சுருக்கிறோம். எந்த ஜென்மத்திலையோ நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கிறோம். இல்லைன்னா இங்கே வந்து இந்த நேரத்தில் நம்ம அமர்ந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு அற்புதமான தலம் சிவம் பெருக்கும் திரு ஆமூர். இங்கே 3 நாட்களாக இந்த அப்பர் குரு பூஜையை முன்னிட்டு நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதிலே இன்று 2வது நாள். இந்த நாளை திலகவதியார் திருநாள் என்று அமைத்திருக்கிறார்கள். இந்த விழா குழுவினர் எவ்வளவு அற்புதமாக சிந்தித்திருக்கிறார்கள் பாருங்கள். இன்றைய நாள் திலகவதியார் திருநாள். திலகவதியார் இல்லாமல் இருந்திருந்தால் நமக்கு அப்பர் பெருமான் கிடைத்திருப்பாரா என்பது சந்தேகம். எனவே இந்த நாள் திலகவதியார் திருநாள், அப்பர் உருவாவதற்கு காரணமாயிருந்த திலகவதியார் திருநாள், அற்புதமான நாள். அறம் தரு திருநாவுக்கரசு நாயனார் குரு பூஜை திருவிழா 2025 3 நாட்கள். அதிலே இன்று 2வது நாள். இந்த நல்ல நாளிலே இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்ற திருவாமூர் திருநாவுக்கரசு நாயனார் குரு பூஜை அறக்கட்டளை மற்றும் விழா குழுவினர் அவர்களுக்கு நாம் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் நமது நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோமாக. இதையெல்லாம் முன்னின்று நடத்துகின்ற சிவத்திரு சிவகுமார் ஐயா, நம்முடைய திருவதிகை மையத்திலே அமைப்பாளராக இருக்கக்கூடிய குணா ஐயா மற்றும் அவர்களோடு தோளோடு தோள் நின்று இந்த விழாவை நடத்தி வருகிற மற்ற அந்த குழுவினர் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அடியேனுடைய நெஞ்சார்ந்த நன்றியை புலப்படுத்தி கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் நுழைகின்றோம். தலைப்புமே ஒரு அற்புதமான தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். திருநாவுக்கரசு தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். ரொம்ப ரொம்ப அற்புதமான தலைப்பு. சைவர்களுக்கு எத்தனை கண்ணு? சைவர்களுக்கு மட்டும்தான் 2? எல்லாருக்குமே 2 கண்ணு தான். எல்லாருக்குமே 2 கண்ணு, நமக்கும் 2 கண்ணு. ஆனால் நமக்கு எது 2 கண்ணு? சாத்திரம் தோத்திரம், அதுதான் நமக்கு 2 கண்ணு. எதுக்கு சாத்திரத்தையும் தோத்திரத்தையும் 2 கண்ணுன்னு சொன்னாங்க? அதை 2 கண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு 2 கண்ணுன்னு சொல்லியிருக்காங்க? இப்போ நமக்கு ரொம்ப பிடித்தமானவர்களை நம்ம கொஞ்சுவோம். நம்முடைய குழந்தைகளை, பேர குழந்தைகளை, ஏன் யாராக இருந்தால் என்ன, நமக்கு பிடித்தமானவர்கள் யாராக இருந்தாலும். சில பேர் சிரிக்கிறீங்க, அது எனக்கு பொருள் புரியல. நமக்கு பிடித்தவர்கள் யாராக இருந்தாலும் நம்ம அவங்கள கொஞ்சுறோம். அப்படி கொஞ்சும் போது பெரும்பாலும் எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு சொல் என்னது? என் கண்ணே என்று பயன்படுத்துவோம். அப்போ கண்ணு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப உயர்ந்தது. கண்ணு இல்லைன்னா நம்ம எதையோ ஒரு பெரிய ஒன்றை இழந்ததாக பொருள். அப்படி உயர்த்தி சொல்லுவதற்கா சாத்திரம் தோத்திரம் நம் கண்கள்னு சொல்றோம்? நல்லா கவனிக்கணும். சாத்திரத்தையும் தோத்திரத்தையும் உயர்வுபடுத்தி சொல்லுவதற்காக அவை 2ம் என் கண்கள் என்று சொல்லுவதில்லை. நாம இந்த உலகத்தை எதை கொண்டு பார்க்கிறோம்? கண்களை கொண்டு பார்க்கிறோம். இனி எனக்கு எது கண்ணாக அமையப் போகிறது? சாத்திரமும் தோத்திரமும். எனவே எப்பொழுது சைவத்திற்குள் வந்தேனோ, இனி நான் இந்த உலகை இந்த ஊனக்கண் கொண்டு பார்க்க போவதில்லை. இனி நான் சாத்திரம் தோத்திரம் கண் கொண்டுதான் பார்க்க போகிறேன்
இதுதாங்க சைவர்களுக்கு கிடைத்த மிக அற்புதமான கண்ணு. எங்க இருக்கு பாருங்க, யாருக்கு கிடைக்கும்? இனி உலகில் நான் சந்திக்க இருக்கிற நபர்கள், நான் சந்திக்க இருக்கிற நிகழ்வுகள், நான் செல்ல போகிற இடங்கள் அனைத்தையும் இந்த சாத்திரம் தோத்திரம் என்று சொல்லக்கூடிய கண்களின் வழியாக பார்ப்பேன். சரி, இப்படி கண்களின் வழியாக பார்க்கிறீர்களே, இரண்டு கண்ணும் இரண்டு காட்சி பார்க்க முடியுமா? நிறைய பேர் கடந்த கால மெமரி டவுன் த லேன்ற மாதிரி எங்கேயோ கடந்த கால பாட்டுக்கு போறீங்க. ரெண்டு கண்ணு ரெண்டு காட்சி பார்க்க முடியாது. ரெண்டு கண்ணு ஒரே ஒரு காட்சி தான் பார்க்க முடியும். இப்ப நமக்கு இருக்கிற ரெண்டு கண்ணு தோத்திரம் சாத்திரம். இப்ப இந்த ரெண்டும் ரெண்டு காட்சி காட்ட முடியுமா? முடியாது. இரண்டும் ஒரே கருத்தை தான் சொல்லுகின்றன. சொல்லுகின்ற விதத்தில் வேறுபடுகின்றனவே ஒழிய சொல்லுகின்ற கருத்தில் வேறுபாடு மாறுபாடு இல்லை. எனவே தோத்திரமும் சாத்திரத்தை தான் பேசுகிறது, சாத்திரமும் தோத்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் சொல்லுகிறது. இரண்டிற்கும் வேறுபாடு இல்லை. எனவே திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய தேவாரத்தில் சைவ சித்தாந்தம் இருக்கிறதான்னா அதுல கேட்கறதுக்கே ஒன்றும் இல்லை. சித்தாந்தத்தை தவிர அவர் என்ன பாட முடியும்? அதனால சுவாமிகளுடைய ஒவ்வொரு பாடலுமே சைவ சித்தாந்த கருத்து தான். என்ன தோத்திரத்தில், திருமுறைகளில், தேவாரங்களில், திருவாசகத்தில் அது அங்கங்க வெளிப்படும், அங்கங்க ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். பல இடங்கள்ல அது பளிச்சுன்னு தெரியாது, அவ்வளவுதான். அது உள்ள மறைஞ்சு நிற்கும். அது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அதைத்தான் ஞானாசிரியர்கள் என்ன செய்தார்கள்? வெளிப்படையாக எளியோர்களும் புரிந்து கொள்ள வேண்டுமே என்ற அடிப்படையில் அதனை தொகுத்து தந்தார்கள். அதுதான் ஞான நூல்கள், சாத்திர நூல்கள். எனவே திருமுறைகளில் என்ன இருக்கின்றனவோ அதுதான் இங்கும் இருக்கின்றன. அப்போ இன்னைக்கு என்ன அற்புதமான தலைப்பு கொடுத்திருக்காங்க பாருங்க, திருநாவுக்கரசு தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். நீங்களே யோசிச்சு பாருங்க, 1 மணி நேரத்தில் இதெல்லாம் முடிக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. ஒரு பாட்டு எடுத்து விளக்கினாலே நமக்கு நேரம் போதாது. ஆனா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. பூனைக்கு கூட என்ன ஆசைன்னா அந்த கடல் முழுசையும் தன்னோட நாவாலேயே அப்படி 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 இப்படி இப்படி பண்ணி அந்த கடலையே குடிச்சு முடிச்சிடணுமா. அது மாதிரி இந்த விழாவை அமைத்தவர்களுக்கும் ஆசை, அடியேனுக்கும் ஆசை. இந்த திருநாவுக்கரசு சுவாமிகள் தேவாரத்தில் எங்கெல்லாம் சைவ சித்தாந்தம் இருக்குன்னு இது நிச்சயமா நடக்க போற காரியம் இல்லை. கவலைப்படாதீங்க. அதுக்காக தான் பெரியவர்கள் சொன்னார்கள், ஒரு பானை சோற்றுக்கு ஒரே ஒரு சோறு பதம்னாங்க. அதுபோல நாம் ஆங்காங்கே சில கருத்துக்களை மட்டும் நமக்கு தரப்பட்ட இந்த 1 மணி நேரத்தில் நாம் காண இருக்கிறோம். இதுதான் இன்றைய நிகழ்வு. நம்ம முதல்ல திருநாவுக்கரசு சுவாமிகளை நாம் வழிபட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள் செல்வோமாக. சல்லம் பூவொடு தூபம் மறந்தறியே, தமிழோடு இசை பாடல் மறந்தறியே. சல்லம் பூவொடு தூபம் மறந்தறியே, தமிழோடு இசை பாடல் மறந்தறியே. தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன். நலம் தீங்கிலும் உன்னை, நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன். உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன். உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன். உலந்தார் தலையில் பலி கொண்டு உழல்வாய், உடல் உரு சூலை தவிர்த்தருளாய். உலந்தார் தலையில் பலி கொண்டு உழல்வாய், உடல் உரு
சூலை தவிர்த்தருளாய், உடல் உள் ஒரு சூலை தவிர்த்தருளாய். அலந்தே நடியேன் அதிகை கெடில, அலந்தே நடியேன் அதிகை கெடில, வீரட்டான துறை அம்மானே, வீரட்டான துறை அம்மானே, அம்மானே, அம்மானே. சிவாய நம. சிவபெருமானை வணங்கினாலும் திருநாவுக்கரசு சுவாமிகளை வணங்கினாலும் ஒன்றே. இதுவும் திருநாவுக்கரசு சுவாமிகளை வணங்குவதே. அடியார் பெருமக்கள் பொறுத்துறணும்னு இதுக்கு முன்னாடி அற்புதமான திருமுறை விண்ணப்பம் நீங்கள் கேட்டீங்க. அவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ், அவங்கெல்லாம் அதெல்லாம் கற்று தேர்ந்து மேடையில் அவ்வளவு அழகாக பாடினார்கள். அவர்களைப் போல அடியனுக்கு பாட வராது என்றாலும் கூட கொஞ்சம் அதையும் நீங்களும் ஏற்று நீங்கள் பொறுத்தள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்லதொரு அவங்க பாட பாட இன்னைக்கு நான் என்ன பேசணும்னு நினைச்சேன்னா அதை தாண்டி பல்வேறு கருத்துக்கள் உள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு பாட்டிலையும் அத்தனை சித்தாந்த கருத்துக்கள். அவர்கள் பாடிய பாடல்கள் அனைத்தும் அவ்வளவு அற்புதமான பாடல்கள். ரொம்ப நல்ல முறையில், இனிய முறையில் இங்கே திருமுறை விண்ணப்பம் செய்த அம்மையார் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ரொம்ப அற்புதமாக இருந்தது. இப்போது எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு யோசித்து பார்த்தேன். எப்பயுமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காலத்து இளைஞர்கள் கேள்வி கேட்கிறார்களே, அவர்களுக்கு திருநாவுக்கரசு சுவாமிகள் எங்கேயாவது பதில் கொடுத்துருக்கிறாரா? கதை நம்ம அங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கி ஸ்ட்ரெயிட் கொஸ்டின். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள்லாம் என்ன கேள்வி கேட்குறாங்க? நீங்கள் இந்த மாதிரி அடிக்கடி கோயிலுக்கு போகிறீங்க, சித்தாந்த வகுப்புக்கு போகிறீங்க, திருமுறை வகுப்புக்கு போகிறீங்க, பிரதோஷத்துக்கு போகிறீங்க, எல்லாம் ஓகே. கேட்டால் ரொம்ப பெருமையாக சொல்கிறீங்க, நான் 20 வருஷமாக போகிறேன், 30 வருஷமாக போகிறேன்னு. அதெல்லாம் நல்லது தான். என்னைக்காவது கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. நீங்களே கடவுளை பார்க்கல, எதுக்கு என்ன போய் கடவுளை பார்க்கலாம் வான்னு கோயிலுக்கு கூப்பிடுறீங்க? வர முடியாது. முதல்ல நீங்கள் கடவுளை பாருங்க. நீங்கள் கடவுளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களை கூப்பிடுங்க, நாங்களும் வரோன்னு இன்றைய கால இளைய தலைமுறையினர் சொல்லுகிறார்கள். இவர்களது கூற்றுக்கு திருநாவுக்கரசு சுவாமிகள் எங்காவது பதில் தந்திருக்கிறாரா? இங்கே தான் நம்முடைய பயணம் துவங்குகிறது. அவங்க கேட்கறதுல தப்பு இல்லை. இந்த கால இளைஞர்கள் கேட்கறதுல ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. ஏன்னா கடவுள் இருக்காரான்னு கேட்டால் உடனே நம்ம என்ன சொல்கிறோம்? கடவுள் எங்கும் இருக்கிறாருங்கிறோம். தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார்னு உடனே நம்ம சொல்லிடுறோம். உடனே அவங்க என்ன கேட்குறாங்க? அது உண்மைன்னா இதோ இங்கே தூண் இருக்கு, இதோ அங்கே துரும்பு இருக்கு, அப்போ கடவுள் இங்கே இருக்கணும்ல. அவர் எக்காலமும் இருப்பார்னா இப்பயும் இருக்கணும்ல, இங்கேயும் இருக்கணும்ல, அப்போ இங்கேயே கடவுளை காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம பதில் சொல்லணுமா வேண்டாமா? பதில் சொல்ல முடியல. அப்போ அதுக்கு தான் சித்தாந்தம் விளக்குகிறது. ஏன் கடவுளை நம்ம காண முடியவில்லை, காட்ட முடியவில்லை? அப்போ என்ன சொல்றோம்னா, அவங்க ரொம்ப அழகான கருத்து ஒன்று சொல்றாங்க. இந்த ஊனக்கண்ணால பார்க்கறதுலாம் என்ன ஆகுதுன்னு யோசிச்சு பாருப்பா என்று நம்மளை சிந்திக்க தூண்டுகிறார்கள். இந்த ஊனக்கண்ணால் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த கண்ணால் நீ எதையெல்லாம் பார்க்குற யோசிச்சு பாரு. எதெல்லாம் பார்த்த? நாம ஒருக்கா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டேப் ரெக்கார்டர்னு ஒரு டேப் ஒன்று வச்சுருப்போம்ல, அந்த பென்சிலில் கூட இப்படி இப்படி வச்சு சுற்றுவோமே, ஃபாஸ்ட் ஃபார்வர்டு அது இதுன்னு ஏதோ பண்ணுவோமே, அது இப்போ இருக்கா? இல்லை. ஒரு காலத்தில் வேல்வ் ரேடியோன்னு ஒன்று இருந்துச்சு. பச்சை கலரில் ஒரு லைட்டு வரும், அப்புறம் அது மெதுவாக சுருங்கும். அந்த காலத்து சிலோன் ரேடியோ பாட்டெல்லாம் கேட்போமே. நமக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எடுத்த வீட்டில் கேட்குது, நம்மளும் ஆசையாக அந்த பாட்டை கேட்கலாமே ரேடியோவை ஆன் பண்ணுவோம். நம்ம ரேடியோ செட்டப் ஆகி அது வர்றதுக்குள்ளே பாட்டே முடிஞ்சு போயிடும். அப்படி ஒரு ரேடியோ நம்மலாம் ஒரு காலத்தில் பார்த்துருக்கோம். நாம இருக்கா? வேல்வ் ரேடியோன்னு பேர். அந்த ரேடியோ இப்போ இருக்கா? நம்ம கல்யாணத்தை நம்ம என்ன பண்ணோம்? ஒரு சிடியில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருமே, ஞாபகம் இருக்கா? இல்லை, ஒரு சிடின்னு ஒன்று. இப்போ அது இருக்கா? நல்ல வேலை இல்லைன்றீங்களா? நிறைய பேர் நல்ல வேலை அது இல்லை. இல்லை, அது இருந்திருந்தால் திருப்பி திருப்பி அதை போட்டு போட்டு எதுக்கு நமக்கே அந்த வம்பு? அப்போ எதையெல்லாம் நீங்கள் இந்த ஊனக்கண்ணால் பார்க்கிறீர்களோ
அதெல்லாம் ஒரு காலத்தில் அழிந்து போகும். நினச்சி பாருங்க, நீங்கள் என்னென்னமோ பார்த்துருக்குறோம். இப்போவும் ஸ்லேட்டுன்னு ஒன்று நம்ம அதில் தான் எழுதினோம். இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து ஸ்லேட்டுன்னு சொன்னால் யாருக்குமே ஒன்றுமே தெரியாது. இப்போ நம்ம பேரம் பேத்திக்கே ஸ்லேட்டுன்னா நம்ம அதை ஒரு காட்சி பொருளாக காமிச்சாதான் அவங்களுக்கு தெரியும். அப்போ எத்தனையோ விஷயங்கள் இந்த கண்ணால் பார்க்கிறோம். ஆனால் அந்த கண்ணால் பார்க்கிற எல்லா பொருள்களும் ஒரு காலத்தில் அழிந்து போகும். இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால், இப்போ சொல்லுங்க, இந்த ஊனக்கண்ணால் நான் கடவுளையும் காண்கிறேன் என்றால் கடவுளும் என்ன பொருள் ஆகிடுவாருங்க? அழிபொருள் ஆகிவிடுவார். கடவுள் அழிபொருளா? அவர் என்றும் உள்பொருள். அப்போ அவரை மற்ற பொருட்களை பார்ப்பது போல நான் இந்த ஊனக்கண்ணால் பார்ப்பேன்னு சொல்றது சரியா? இதுதாங்க சித்தாந்தம் நம்ம கிட்ட கேட்கிற கேள்வி. எனவே ஒன்று நம்ம விளங்கி கொள்ள வேண்டும், இந்த ஊனக்கண்ணால் நாம் கடவுளை காண முடியாது. இதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இதுதான் சிவஞான போதம் 106 மிக அழகாக சொல்லுகிறது. உணர்வுறு எனின் அசத்து. உன்னால் உணர முடியும் என்றால், அது கண்ணால பார்க்கலாம், காதால கேட்கலாம், மூக்கால முகரலாம், இல்லை எப்படியாவது நான் உணர்ந்து விடுவேன் என்று நீ சொல்லுவாயே, ஆனால் அந்த பொருள் அசத்து, நிலையற்றது, அழிந்து போகும். சிவஞான போதம் 6ஆம் நூற்பா. அப்ப கடவுளை நான் கண்டு விடுவேன், கேட்டு விடுவேன் என்று சொன்னால் கடவுளும் அழிபொருள் ஆகிவிடுவார். எனவே கடவுளை பார்க்க முடியாது. அதுக்கு அந்த இளைஞன் சொல்றான், பேசாம இதுக்கு நீங்க என்ன சொல்லிடலாம், கடவுள் இல்லைன்னே சொல்லிடலாம். கடவுள் இருக்கிறாராம், ஆனால் கடவுளை பார்க்க முடியாதான். எதுக்கு இப்படி ரொம்ப சுற்றி சுற்றி கதை சொல்றீங்க? நேராக சொல்லிட்டு போங்க, கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுங்களேன். யார் சொன்னா கடவுள் இருக்கிறாரு? கடவுள் இருக்கிறாருன்னா அவரை பார்க்க முடியணுமா வேண்டாமா? பார்க்கவே முடியாத ஒருத்தரை இருக்கிறாருன்னு நான் எப்படிங்க நம்புறது? அவரை பார்க்கவே முடியாதுங்கிறீங்க, ஆனால் அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு நீ நம்புன்றீங்க, எப்படிங்க நான் நம்புறது? அப்போ இந்த கேள்வி கேட்கும்போது தான் நம்ம என்ன பதில் கொடுக்குறோம்? கடவுளை பார்க்கவே முடியாதுன்னு யார் சொன்னா? யார் சொன்னா கடவுளை பார்க்க முடியாதுன்னு? ராமகிருஷ்ண பரமஹம்சர் கடவுளை பார்த்தது இல்லையா? அவருடைய சீடர் விவேகானந்தருக்கு கடவுளை காட்டினது இல்லையா? ஏன் நம்ம திருஞான சம்பந்தர் சின்ன குழந்தை கடவுளை பார்க்கலையா? அந்த குழந்தை அப்பர் பெருமானுக்கு, திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு கடவுளை காட்டவில்லையா? அப்ப இவர்கள் எல்லாம் பார்த்திருக்கிறார்களே. அப்ப எப்படி பார்த்தார்? இவர்கள் எல்லாம் கடவுளை பார்த்தார்கள் என்பது உண்மையானால் நீங்கள் சொல்ற லாஜிக் படி கடவுளும் அழிபொருள் ஆயிருக்கணுமே. கடவுள் அழிஞ்சா போயிட்டாரு, இன்னமும் இருக்காரு. அப்போ கடவுளை பார்த்தால் பார்க்கக்கூடிய பொருள் என்றால் அழிபொருள் ஆயிடுவாருங்கிறீங்க. அப்ப இவங்க எல்லாம் பார்த்தாங்களே, எப்படி பார்த்தாங்க? ஒரே குழப்பமா இருக்க. அப்ப இவங்க பார்த்தது பொய்யா? இவங்க பார்த்தும் கடவுள் இருக்கிறாருன்னா அப்ப நம்மளும் பார்க்க முடியணுமே. அவங்களால முடியும் என்றால் ஏன் என்னால் முடியாது? விவேகானந்தர் சொல்லுகிறார், ஒருவரால் முடியும் என்றால் அது அனைவராலும் முடியும். அப்போ அப்பரால் முடியும், சம்பந்தரால் முடியும், ராமகிருஷ்ணரால் முடியும், விவேகானந்தரால் முடியும், ரமண மகரிஷியால் முடியும் என்றால் ஏன் என்னால் முடியாது? அப்ப என்னாலும் இந்த கடவுளை காண முடியணும். அப்ப அவங்க எப்படி பார்த்தாங்க? இந்த கேள்விக்கு ஒரு பதில் வந்தது. என்ன பதில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன இளைஞன் அவன் அப்படியே போயிட்டு இருந்தான், ஒரு பெரியவரை பார்க்குறான். அந்த பெரியவரை பார்த்து இந்த கடவுளை பற்றி அவர்கிட்டயே கேட்போமோன்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அந்த பெரியவரும் பதில் சொல்லிகிட்டே வர்றாரு. முதல்ல இந்த இளைஞன் கேட்குறான், இந்த கடவுள்ன்றாங்களே, அந்த கடவுள் எப்படி இருப்பார், அவரை எப்படி பார்க்கறது அப்படின்னு இவனுக்கு குழப்பம். அந்த பெரியவரை பார்த்து கேட்குறான், பெரியவரே இந்த கடவுள்ன்றாங்களே அவர் யாரு? இந்த மாவரு பாகன்னு சொல்றாங்களே, இந்த அம்மையும் அப்பனுமா இருப்பானாமே, அர்த்தநாரீஸ்வரரா இருப்பானாமே, அவன் தான் கடவுள்னு சொல்லிடலாமா என்று இந்த இளைஞன் அந்த பெரியவர்கிட்ட கேட்குறான். அந்த பெரியவர் சொல்றாரு, மாதொரு பாகன் தான் கடவுள்னு சொல்லலாம், ஆனா அது முழுமையான பதில் இல்லை, அது முழுமையானது இல்லை என்று அவர் சொல்லுகிறார். உடனே இந்த பையன் கேட்குறான், அப்படின்னா இந்த மசானத்தில் ஒருத்தர் இருப்பாரும்பாங்களே, மசானம்னா மயானம், இந்த மயானத்தில் ஒருத்தர் இருப்பாரும்பாங்களே அவர் தான் கடவுளா? அவனை மயானத்தன் அப்படின்னு சொல்லலாமா? அவன் தான் கடவுளா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, சொல்லலாம் தான்,
ஆனா அதுவே முழுமையான பதில் இல்லை. அப்படின்னா கடவுள் எப்படி இருப்பாரு? இந்த பெரிய சடை வச்சிருப்பாரு, அந்த பெரிய சடை உடைய கடவுள் அவர் தான் கடவுளோ? அவரை நம்ம கடவுள்னு சொல்லலாமா என்று இவன் கேட்கிறான். அந்த பெரியவர் சொல்லுகிறார், சொல்லலாம் தான், ஆனா அது முழுமையான பதில் இல்லை, அது முழுமையாகி விடாது. என்ன பெரியவரே சொல்றீங்க? அப்படின்னா இப்படி வச்சுக்கலாமா, அவனுக்கு ஒப்பாகவோ அவனை விட உயர்வாகவோ யாரையும் சொல்ல முடியாது, அப்படிப்பட்டவன் கடவுள், அப்படி சொல்லலாமா என்று கேட்கிறான். சிரிச்சுக்கிட்டே பெரியவர் சொல்றாரு, அப்படி கூட சொல்லலாம், ஆனா அது கூட என்ன இல்லை, முழுமையான பதில் இல்லை. என்னடா எப்படி கேட்டாலும் இப்படி சொல்றாரு இவரு. சரி, அப்ப அந்த ஒருவனை பற்றி ஒன்றுமே சொல்ல முடியாதா? அந்த பையன் பொறுமை இழக்கிறான். அந்த ஒருவனை பற்றி ஒன்றுமே சொல்ல முடியாதா? யார் சொன்னா அவன் ஒருவன்னு? யார் சொன்னா அவன் ஒருவன்னு? அவன் ஒருவன், அதே நேரத்தில் அவன் அநேகன். அவன் ஒருவன்னு நம்ம சொல்லி நிறுத்த கூடாதுப்பா, அதுவும் முழுமையானது இல்லை. ஐயா, ஒருவனான்னு சொல்ல முடியாதுங்கிறீங்க, எப்படி? பேசாம ஒண்ணு பண்ணுங்க, அவன் ஊர் எதுன்னு சொல்லுங்க, நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் ஆள் எப்படிப்பட்டவன். அவன் ஊரா? அவனுக்கு எல்லா ஊரும் அவன் ஊரியா? அவனுக்கு நான் ஒரு ஊர் சொல்ல முடியாதுங்க ஐயா, எல்லா ஊரும் அவன் ஊரு. சரிங்க சுவாமி, நீங்களே சொல்லுங்க, கடவுளோட தன்மை என்ன, அவனோட இயல்பு என்ன, அவன் எப்படிப்பட்டவன், அதை நான் எப்படிதாங்க பார்க்கறது அப்படின்னு கேட்டப்போ அந்த பெரியவர் மிக அழகான பதில் சொன்னார். அவனை பற்றி நீ அறிந்து கொள்ள வேண்டுமானால், அவனை நீ பார்க்க வேண்டுமானால் இந்த ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது. அவன் அருளையே கண்ணாக கொண்டு நீ பார்த்தால் அவன் இப்படிப்பட்டவன், இன்ன தன்மை உடையவன் என்று சொல்லலாம். எனவே அருளை கண்ணாக கொண்டு பார் என்று அவர் பதில் கொடுத்தார். அந்த பெரியவர் இவன் யோசிக்கிறான், எனக்கு இருக்கிறது இந்த ஒரு கண்ணு தான் ஐயா, இந்த ஒரு கண்ணு விட்டு அருள் கண்ணுன்ற அது எப்படி இருக்கும்? அந்த அருள் கண்ணு, அந்த அருள் கண்ணுனா எப்படி நான் புரிஞ்சுக்கிறது என்று கேட்ட பொழுது அந்த பெரியவர் சொல்றாரு, என்னைக்காவது நீ டாக்டர்கிட்ட போயிருக்கியா, உடம்புல ஏதாவது சின்ன ஃப்ராக்சர்னு? போயிருக்கேன், அப்பயே போயிருக்கேன் சுவாமி. அப்போது உனக்கு ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க, பார்த்துருக்கியா? ஆமாம், எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க. நமக்கு அந்த அனுபவம் இருக்குது. இப்போ எங்கேயாவது ஒரு சின்னதாக ஒரு ஃப்ராக்சர்னு வச்சுங்களேன், நமக்கு ஃப்ராக்சர்னு தெரியாது, வீங்கி இருக்கலாம் லைட்டாக, டாக்டர்கிட்ட போனால் ஒரு எக்ஸ்ரே எடுத்துருவாங்கங்கிறாரு. எக்ஸ்ரே எப்படி மாற்றுறாரு? எக்ஸ்ரே மாட்டி பார்க்கும் பொழுது, நானும் ஓரளவு ஹியூமன் சயின்ஸ் படிச்சிருக்கிறேன், எனக்கும் அனாட்டமி தெரியும். கையில் இந்த இடத்துல ஒரு போன் இருக்குது, இந்த இடத்துல 2 போன் இருக்குது, இதெல்லாம் எனக்கும் ஓரளவு உடல் அமைப்பு தெரியும். நானும் அந்த எக்ஸ்ரே உத்து பார்க்குறேன். நமக்கு ஏதாவது தெரியுதா? நமக்கு ஒன்றும் தெரியல. டாக்டர் மட்டும் என்ன சொல்றாரு, அங்கே லைட்டாக பாருங்க, ஒரு ஹேர்லைன் ஃப்ராக்சர் இருக்கு, ஒரு சின்ன ஃப்ராக்சர் இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. அவரும் என்ன மாதிரி கண்ணால தான் பார்க்குறாரு, நானும் இதே கண்ணால தான் பார்க்குறேன். 2 பேரும் ஒரே எக்ஸ்ரேயை பார்க்குறோம். எனக்கு ஃப்ராக்சர் தெரியல, டாக்டருக்கு தெரியுது. ஏன்? யோசிச்சு பாருங்க. ஏன்? ஃப்ராக்சர் யாருக்கு தெரியும்? ஒரு டாக்டர் கண் கொண்டு பார்ப்பவர்களுக்கு தான் ஃப்ராக்சர் தெரியும். சாதாரண ஊனக்கண் கொண்டு பார்ப்பவர்களுக்கு ஃப்ராக்சர் தெரியாது. அதே போல நம்ம ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம். நம்ம போய் ஒரு இன்ஜினியர்கிட்ட சொல்கிறோம், எனக்கு இப்படி வீடு வேணும், 2 பெட்ரூம் வேணும், 2 பெட்ரூம்லேயும் பாத் அட்டாச்சாக இருக்கணும், சமையல் ரூம் இந்த இடத்துல வேணும், வெளியில் ஒரு பாத்ரூம் வேணும், ஒரு பெரிய ஹால் வேணும், எல்லாம் சொல்கிறோம். உடனே அவர் என்ன பண்ணார், ஒரு பெரிய வரைபடமாக வரைஞ்சி நம்ம முன்னாடி வைக்கிறாரு. அந்த வரைபடத்தை பார்த்தால் அதில் எது பூஜை ரூமு, எது டபுள் பெட் ரூமு, இதெல்லாம் நமக்கு கண்டுபிடிக்க முடியுமா? பார்த்தா எப்படி தெரியும்? எல்லாம் வெறும் கோடா தெரியும், நமக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. அப்போ அதுல வீடு பார்க்கணும்னா யாருக்கு மட்டும்தான் பார்க்க முடியும்? இன்ஜினியர் கண் கொண்டு பார்ப்பவர்களுக்கு மட்டும்தான் அதில் வீடு தெரியும். உலக விஷயத்தை பார்க்கறதுக்கே இத்தனை கண்ணு உங்களுக்கு தேவைப்படுது. ஒரு வீட்டை பார்க்கணும்னா இன்ஜினியர் கண்ணு, ஒரு ஃப்ராக்சரை பார்க்கணும்னா டாக்டர் கண்ணு. கடவுளை மட்டும் அந்த ஊனக்கண்ணில் தான் பார்ப்பேன்னு நின்னா எப்படி சாத்தியம்?
எப்படி ஒரு பிராக்சரை பார்ப்பதற்கு டாக்டர் கண் தேவையோ, எப்படி ஒரு வீடு பார்ப்பதற்கு ஒரு இன்ஜினியர் கண் தேவையோ, அதுபோல கடவுளை பார்ப்பதற்கு நமக்கு அருள் கண் தேவை 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 என்று அந்த பெரியவர் மிக அழகாக சொல்லி முடித்தார். இந்த பதில் நீங்க இந்த இளைஞர்களுக்கு சொல்லுங்க, அவர்கள் உண்மையை உணர்ந்து கொள்வார்கள். இந்த உண்மையை உணர்த்திய பெரியவர் யார் தெரியுமா? எங்கும் நீக்கமரன் நிறைந்திருக்கிற திருநாவுக்கரசு சுவாமிகள் தான். நான் அங்கே கை காமிக்க கூடாது, அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். நான் மட்டும் அவரை பார்க்கல, நீங்களும் திருநாவுக்கரசு சுவாமிகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அப்படிப்பட்ட அந்த அழகிய அந்த திருநாவுக்கரசு சுவாமிகள் வரைந்த ஓவியம் தான் நான் இப்போ உங்ககிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப அற்புதமான பாடல். மை படிந்த கண்ணாலும் தானும், மை படிந்த கண்ணாலும் தானும், கட்சி மயானத்தான் வார்த்தடையனின் அல்லான், ஒப்புடைய நல்லன் ஒருவன் அல்லன், ஓர் ஊரனல்லன் ஓர் உவமன் இல்லி, அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவன் அருளே கண்ணாக காணினல்லால், அவன் அருளே கண்ணாக காணினல்லால், இப்படி என் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே, அவன் அருளே கண்ணாக காணினல்லால், இப்படி என் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே. இந்த பாடல் திருநாவுக்கரசு சுவாமிகள் பாடல். இந்த பாடல் எவ்வளோ அழகாக பதில் கொடுக்குறாரு பாருங்க. கடவுளை பார்க்கணும்னு நீங்க துடித்து கொண்டிருக்கிற நாமெல்லாம் முதலில் பெற வேண்டுவது அருள் கண். இந்த அருள் கண்ணை பெற்றுவிட்டால் நாம என்ன பண்ணலாம்? பெருமானை நாமும் பார்க்கலாம். பரமஹம்சர் பார்த்தது உண்மை, விவேகானந்தர் பார்த்தது உண்மை, சம்பந்தர் பார்த்தது உண்மை, அப்பர் சுவாமிகள் பார்த்தது உண்மை, ரமண மகரிஷி பார்த்தது உண்மை, நாமும் பார்க்கலாம், அதுவும் உண்மையே. அருள்கண் பெற வேண்டுவது ஒன்றே நாம் செய்ய வேண்டுவது. நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்னா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், பெருமானை பற்றுங்கள் பற்றுங்கள்ங்கிறீங்களே, அதுதான் எங்களுக்கு முடியலங்கய்யா. சொல்லப்போனால் நாங்கள் கொஞ்ச நேரம் அமர்ந்திருந்தேன், திருமுறை விண்ணப்பம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது. அங்கே என் அருகே திருப்பாதிரிப்புலியூர் இளங்கோ ஐயாவும் அவர் அருகே இருந்த இன்னொருத்தர் 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த திருக்குறளில் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்படிங்கிற திருக்குறள் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த திருக்குறளை பேசிகிட்டு இருக்கும்போது பற்றற்றான் பற்றினை நாம் பற்ற வேண்டும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை என்னன்னா, அந்த பற்றற்றான் பற்றினை பற்றுவது எப்படி, அதான் பிரச்சனை. இப்போ நம்ம எல்லாரும் அதான் பிரச்சனைன்னு நினைக்கிறோம். கரெக்டா? நம்ம எல்லாருக்கும் என்ன பிரச்சனைன்னா, திருமுறை பாடுறோம், சாத்திர வகுப்பு அதெல்லாம் கரெக்டாக கலந்துக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியலை? பற்றற்றான் பற்றை பற்ற முடியலை. அன்பர் பெருமக்களே, அறிந்து கொள்ளுங்கள், நாம் பண்ண வேண்டுவது அது இல்லை, அது இல்லை. நம்மால ஏன் தெரியுமா அந்த பற்றற்றான் பற்றை பற்ற முடியலை? அதுக்கான இப்போ காரணத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அதான் பண்ணணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் நம்மளால முடியலை. ஏன் முடியலை? அந்த கேள்விக்கு இப்போ பதில். என்ன பதில்னா, அந்த காலத்தில் இந்த குரங்கு பிடிக்கிறவங்க இருக்காங்கல்ல, இந்த குரங்கெல்லாம் பிடிச்சி அப்புறம் இந்த ராமா ராமா குட்டிக்கரணம் போடுங்கலாம் பழக்குவாங்க இல்லையா, அந்த குரங்கை எப்படி பிடிக்கிறாங்க அது பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்தில் குரங்கை எப்படி பிடிப்பாங்க? ஒரு கண்ணாடி குடுவை, ஒரு பிளாஸ்டிக் குடுவை, அந்த வாய் சின்னதாக இருக்கும், அந்த வாய் சின்னதாக இருக்கும், அது உள்ள என்ன போட்டிருப்பாங்க, இந்த குரங்குக்கு பிடிச்ச பழமோ கடலையோ பொரியோ ஏதோ ஒன்று அந்த கண்ணாடி குடுவையில் போட்டிருப்பாங்க. இந்த குரங்குக்கு நல்லா தெரியும் அதுக்கு ரொம்ப பிடித்த உணவு அங்கே இருக்குன்னு. இதை வச்சுட்டு அந்த குரங்கு பிடிப்பவர் ஒரு ஓரமாக மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருப்பார்.
இப்போ அந்த குரங்கு ஓடி வரும், ஓடி வந்து என்ன பண்ணும், அந்த கையை அந்த வாய்க்குள்ள இப்படி விட்டு அது அங்கே இருக்கிற அந்த கடலை அதை அப்படியே கொத்த அப்படியே அள்ளும். கொத்த அள்ளின உடனே கை இப்படி ஆயிடுச்சு பாருங்க. முதல்ல கை இப்படி இருந்தது, கை இப்போ இப்படி ஆயிடுச்சு. இப்படி ஆயிட்டு அதை எடுக்கலான்னு பார்க்கும்போது அந்த குரங்கு பிடிக்கிறவன் ஓடி வந்துடுவான். இப்போ அந்த குரங்கு பிடிக்கிறவர் ஓடி வந்து அந்த குரங்கை பிடிக்க போறாரு. இந்த குரங்கு நினைச்சா தப்பிக்க முடியும். என்ன பண்ணுனா தப்பிக்க முடியும்? அந்த பொருளை விட்டுறணும். அது அந்த கடலையை விட்டுடுச்சுன்னா கையை பிளாட் ஆயிடும். கையை எடுத்துட்டு குரங்கு ஓடி தப்பிச்சு போயிடலாம். ஆனா ஐயோ பாவம், அந்த நேரத்திலையும் அந்த ஆசை விடல. அதனால அது என்ன பண்ணுது, அந்த கடலையை பிடிச்சதை அப்படியே வச்சுக்கிட்டு கையை எடுக்கணும்னு முயற்சி பண்ணினா எப்படி வரும்? அது வராது. அதுக்குள்ள ஓடி வந்து அவன் குரங்க பிடிச்சிருவான். அந்த நிலையில தான் நாமும் இருக்கிறோம். நாம பல்வேறு பொருட்களில் ஆசை வைத்து விட்டோம். எத்தனையோ பொருள் மேல ஆசை, குழந்தை மேல ஆசை, பேரன் மேல ஆசை, பங்களா மேல ஆசை, இப்போ சமீபத்தில் வாங்கின விலை உயர்ந்த கார் மேல ஆசை, எங்கேயாவது கோடு போட்டுருவாங்களோ பயம். இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு நீங்க அவனை பிடிக்கணும்னா நம்ம குரங்கு மாதிரி தான். மரத்தோட ஒரு கிளையிலேருந்து இந்த கிளையை நீங்க பிடிக்கணும், அதை விட்டாதானே பிடிக்க முடியும். நான் இதை விட மாட்டேன் அதை பிடிப்பேன்னா எப்படி முடியும்? அப்போ உண்மையில் நமக்கு என்ன தெரியவில்லை என்று யோசித்து பாருங்கள். நமக்கு என்ன தெரியலன்னா, நம்ம பிடிச்சதை விட தெரியல. ஆனால் பற்ற தெரியவில்லை என்று சொல்லாதீர்கள். நான் பற்றியதை விட தெரியவில்லை என்று சொல்லுங்கள். விட தெரிந்தால் பற்ற தெரியும். இதுதான் நாம இன்னைக்கு நம்ம கற்றுக்கிற ஒரு பெரிய விஷயம். பெரியவர்கள் அதைத்தான் சொல்லுகிறார்கள். என்னால பற்றியது விட முடியலையே, அதான பிரச்சனை. இதைத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இன்னொரு கதை மூலமா அழகா விளக்குவார். ஒரு ஆறு மேல ஒரு கழுகு பறந்துகிட்டே இருக்கு. ஒரு நல்ல மீன் கிடைச்சோன்னா அப்படியே கொத்திடணும்னு அது எதிர்பார்த்தது போல நல்ல மீன். உடனே கழுகு மேலேருந்து கீழே வந்து அது அப்படியே ஒரு கொத்திடுச்சு. இப்போ கழுகோட வாயில மீன். இப்போ இந்த கழுகை என்ன பண்ணுது, ஒரு 10-15 காக்கா விரட்டுது. இந்த கழுகு என்னென்னமோ முயற்சி பண்ணுது. மேல போகுது, கீழே வருது, டைவ் அடிக்குது, இப்படி போகுது, அப்படி போகுது. எப்படி போனாலும் இந்த 10-15 காக்கா விடாம விரட்டிக்கிட்டே இருக்குங்க. எப்படி இந்த காக்கா கிட்டேன்னு தப்பிக்கிறது? இந்த கழுகுக்கு தெரியவே இல்லை எப்படி பண்ணாலும் இந்த காக்கா விரட்டுது. அப்போ ஒரு மரத்துல கீழே ஒரு துறவியார் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தாரு. இது வாயை திறந்து பேச முடியாது. இது மௌன மொழியில அந்த துறவிகிட்ட பேசுது. ஏதாவது ஒரு வழிகாட்டுப்பா அப்படின்னு. அவரும் வாயை திறந்து சொல்லல. அவரும் மௌன மொழியிலே பதில் சொல்றாரு. என்ன வழி? ஒரே வழிதான், மீனை விட்டுடு, அப்புறம் என்ன நடக்குது பாரு அப்படின்னாரு. இந்த கழுகு மீனை விட்டுது, எல்லா காக்காயும் பறந்து போச்சு. இந்த கழுகு யாருன்னு தெரியுதா? அந்த கழுகு தான் நாமளும் என்ன பண்ணிருக்கிறோம், இந்த மீனை போல ஏதேதோ பொருள்களை பற்றி கொண்டிருக்கிறோம். நல்ல பங்களா, பெரிய காரு, பேரம் பேத்தி, என்னென்னத்தையோ பிடிச்சி வச்சிருக்கிறோம். இப்படி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருக்கிறதுனால நமக்கு என்ன, ஏகப்பட்ட காக்கா. பதட்டம்னு ஒரு காக்கா, பரபரப்புன்னு ஒரு காக்கா, பயம்னு இன்னொரு காக்கா, அந்த பக்கம் ஏமாற்றம்னு ஒரு காக்கை, இந்த பக்கம் கோபம்னு ஒரு காக்கை, அந்த பக்கம் இயலாமைன்னு ஒரு காக்கை. இப்படி என்னை சுற்றி ஏகப்பட்ட காக்கைகள். இந்த காகங்கள் எல்லாம் என்னை விரட்டு என்று விரட்டி கொண்டிருக்கின்றன. இந்த காகங்களிலிருந்து நான் விடுபட வேண்டுமானால் காக்காயை விரட்ட முடியாது, பயத்தை நீங்க போக்க முடியாது, நீங்க பரபரப்பிலிருந்து விடுபட முடியாது. ஒரே வழி என்ன, நீங்கள் எதனையெல்லாம் பற்றி கொண்டிருந்தீர்களோ அவற்றையெல்லாம் விட்டு விடுங்கள். இந்த பயம், பதட்டம், ஏமாற்றம், கோபம், இயலாமை என்ற காகங்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடோடி போகும். அதன் பிறகு என்றென்றும் அமைதி, என்றென்றும் ஆனந்தம், ஆனந்தம், ஆனந்தம். இதைத்தான் நமக்கு பெரியவர்கள் கற்றுத் தருகிறார்கள்.
அப்படிப்பட்ட ஆனந்தத்தில் பேரானந்தம் சிவபெருமான். அந்த பேரானந்தத்தை எட்டி பிடிப்பது எப்படி என்றுதான் இவர்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார்கள். சரி, இப்போ இரண்டாவது கருத்துக்குள் நுழைய போறோம். சரி, திருவருள் கிடைச்சிருச்சு. திருவருள் கிடைச்சிருச்சுன்னா நான் பெருமானை பார்த்துக்கலாமா? இது அடுத்த கேள்வி. திருவருள் கிடைத்தது, அருட்கண் பார்வை, அருட்கண் எனக்கு கிடைச்சிருச்சு. அருட்கண் கிடைச்சாலே கடவுளை நான் பார்த்துடலாமா என்று கேட்டால் அதற்கும் நம்முடைய திருநாவுக்கரசர் சுவாமிகள் அழகாக பதில் தருகிறார்கள். ஆத்துவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அடக்குவித்தால் ஆரொருவர் அடங்காதாரே, ஓட்டுவித்தால் ஆரொருவர் ஓடாதாரே, உருகுவித்தால் ஆரொருவர் உருகாதாரே, பாட்டுவித்தால் ஆரொருவர் பாடாதாரே, பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே, காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே, காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டா காலே. பெருமானி எவ்வளோ அழகா பாடுறாரு பாருங்க. கடைசி 2 வரி, காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரு, காண்பாரார் கண் முதலாய் காட்டாக்காலே. அப்போ உங்களுக்கு அருள் இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, கடவுளே தன்னை காட்டினால் ஒழிய எந்த உயிராலும் எந்த ஆன்மாவாலும் தன்னுடைய சுய முயற்சியால் கடவுளை கண்டுவிட முடியாது. இந்த அற்புத சித்தாந்த கருத்தை விளக்குவது இந்த பாடல். கடவுளே தன்னை காட்ட வேண்டும், இல்லைன்னா முடியவே முடியாது. இது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? சின்ன குழந்தை தான், ஆனா அந்த குழந்தைக்கு இப்போ என்ன கிடைச்சிருச்சு? ஞானத்தினுடைய சம்பந்தம் கிடைத்து விட்டது. அம்மையே ஞான பால் ஊட்டிட்டாங்க. அதனால அந்த குழந்தை இப்போ என்ன ஆயிடுச்சு? ஞான சம்பந்தர் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஞான சம்பந்தருடைய அப்பா சிவபாத இருதயர் கேட்கிறாருல, ஏதோ ஒழுகுதே என்ன அப்படின்னு கேட்டார்ல. அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? அதோ இருக்கானேன்னு அந்த அம்மையப்பனை காட்டுச்சு இல்ல. சிவபாத இருதயரால் காண முடிந்ததா? காட்டுறது யாரு? ஞான சம்பந்தர். ஞான சம்பந்தர்னா யாரு? சாட்சாத் பெருமான். அந்த நிலையில இருக்கிற ஞான சம்பந்தர் காட்டியும் அவரது தந்தையால் காண முடியவில்லை. நல்லா கவனிங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஆனா இதே மாதிரி இன்னொரு இடத்துல அப்பாவுக்கு அவரு காட்டினார். அது எந்த அப்பா? இந்த அப்பா திருநாவுக்கரசு சுவாமிகள், அப்பர் பெருமான். அப்பர் பெருமானுக்கு ஒரு இடத்துல காட்டுறாரு. இந்த இடங்கள்லாம் ரொம்ப அற்புதமா விளக்க வேண்டிய இடங்கள். அடியனுக்கு நேரம் இல்லை, நான் விளக்க போறது இல்லை. திருமறைக்காடு, வேதாரண்யம், அங்க அந்த கதவை திறக்கிறதுக்கு அப்பர் பெருமான் எத்தனை பாட்டு பாடுறாரு? அத்தனை பாட்டும் பாடி முடிச்சாதான் கதவு திறக்குது. ஆனா சம்பந்தர் ஒரே பாட்டு மூடிட்டாரு. பெரிய குழப்பம். ஏன் அப்பருக்கு ஏன் அப்படி நேர்ந்தது? ஏன் சம்பந்தர் மட்டும் ஒரே பாட்டில் எப்படி கதவு மூடிச்சு? இப்போ நம்ம இது பொதுவாக இதுக்கு என்ன விளக்கம் கொடுப்போம்னா, அப்படியே திருநாவுக்கரசு சுவாமிகள் பாட்டில் அப்படியே மதிமயங்கி கடந்தாரு நம்ம சிவபெருமான். அதனால அவரு பாட்டு அத்தனை பாட்டு பாடுறது ஞாபகம் வரல. திடீர்னு முடிச்சுக்கிட்டு கதவை அப்புறம் ஒரு வழியாக திறந்து விட்டுட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்பர் பெருமான் பாட்டு ரொம்ப இனிச்சுது, கேட்டுக்கிட்டே இருந்தாரு. சம்பந்தர் பாட்டு கொஞ்சம் கூட இனிக்கல. அதனால ஒரே பாட்டுல ஐயா நீ உன் பாட்டு போதுண்டா சாமி தப்புன்னு மூடிட்டாருன்னு எடுத்துக்கலாமா? அதனால இந்த விளக்கம் சரியான விளக்கம் இல்லை. அப்போ ஏன் அது நடந்தது? அது இன்னொரு நாள் நமக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்ம பேசலாம். அது இன்னொரு நாள், இன்றைக்கு இல்லை.
அப்போ அப்பர் பெருமானுக்கு ஒரு சின்ன மன கிளேசம் இருந்தது. ஏன் நான் இத்தனை பாட்டு பாட வேண்டி இருந்தது, ஏன் சம்பந்தருக்கு ஒரே பாட்டில் அது நடந்தது, நம்ம எங்கேயோ தப்பு பண்ணிட்டோமோன்னு அவர் ஒரு குழப்பத்தில் இருக்கும் பொழுது தான் யார் வரா? சிவபெருமானே வராரு. எப்படி வந்தாரு? ஒரு வயதான அந்தனர் வடிவில், வேதியர் வடிவில் வந்து கூப்பிடுறாரு, வா 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 அப்படின்னு கூப்பிடுறாரு. நம்ம அப்பர் பெருமான் என்ன பண்ணாரு, பார்த்துட்டு தெரியுது அவருக்கு, இவர் பின்னாடியே போறாரு. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, அவர் மறைஞ்சிட்டாரு. அப்புறம் மறைஞ்சிட்டு எங்க எங்க எங்கன்னு தேடுறாரு. அப்புறம் திடீர்னு மறுபடியும் காட்சி கொடுத்து வா வா வான்னு கூப்பிடுறாரு. திருப்பியும் ஓடுறாரு. இப்படி இந்த கண்ணாமூச்சி நடந்து கொண்டே இருக்கிறது இவர்கள் இருவருக்கும் இடையில. இப்போ கடைசியா ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. அது எந்த இடம்? அதான் நீங்களே கண்டுபிடிங்க அது என்ன இடம். அந்த இடத்துக்கு போன உடனே கடவுள் சுத்தமாவே மறைஞ்சு போயிட்டாரு. இதுக்கு இடையில என்ன ஆயிடுச்சு, இவர் எங்கேயோ ஒரு குழப்பத்தில் போறாருன்ட்டு பின்னாடியே யார் வந்துட்டா? சம்பந்தர் வந்துட்டாரு. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அப்பர் பெருமான தானே கூப்பிட்டாரு, வா வான்னு கூப்பிட்டது யாரு? சிவபெருமான். இவர் மாட்டு சிவனேன்னு அங்க படுத்திருந்தாரு. இவர் சிவனேன்னு படுத்திருக்கிறவரை பிடிச்சி நீங்க வா வான்னு கூட்டு போய் கண்ணாமூச்சிலாம் நடத்திட்டு திடீர்னு முழுக்க முழுக்க காணா போயிட்டா, இது என்னங்க, இது நல்லா இருக்கா? இதுவா ஒரு பெரியவர்? அவரு பாவம் எத்தனை வயசு, அந்த வயசுல அவரை இப்படி அங்கேயும் இங்கேயும் அலக்கழிச்சு கடைசியில் காட்சி கொடுக்காம மறைஞ்சு போய் நிற்கிறது நியாயமா? கடைசியில் என்ன ஆச்சுன்னா சம்பந்தருக்கு காட்சி கொடுத்தார். ஏன் அப்பருக்கு காட்சி கொடுக்காமல் சம்பந்தருக்கு காட்சி கொடுத்தாருங்கிறதும் ஒரு முக்கியமான இடம். அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. அதுவும் இன்னைக்கு நம்ம பேச போறது இல்லை. இதையெல்லாம் இன்னொரு நாள் பெருமான் வாய்ப்பு கொடுத்தால் நம்ம இதே இடத்துல இதெல்லாம் நல்லா பேசலாம், கண்டிப்பா பேசலாம். ஆனா மொத்தத்துல என்ன ஆயிடுச்சு, இப்போ சம்பந்தருக்கு காட்சி தருகிறார். அப்போ சம்பந்தர் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, அப்பரே பெருமானை பாருங்க, பெருமானை பாருங்க அப்படின்னு சம்பந்தர் காட்ட அப்பர் காணுகிறார். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அங்க காமிச்சதும் சம்பந்தர் தான். சம்பந்தர் காட்ட அங்க அப்பாக்கு காட்சி கிடைக்கல, இங்க சம்பந்தர் காட்ட இந்த அப்பருக்கு காட்சி கிடைக்கிறது என்றால் ஏன் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். அதைத்தான் மிக அருமையாக இங்கே பாடுகிறார். காண்பார் ஆர் கண்ணுதலாய் காட்டாக்காலே. கண்ணுதல் முக்கண் உடைய, நெற்றிக்கண் உடைய பெருமான் சிவபெருமானே காட்டலன்னா யாரும் அவனை பார்க்க முடியாது. அவன் தன்னை காட்டிட்டான்னா அவனை பார்க்காம யாராலும் இருக்கவும் முடியாது என்று மிக அழகாக விளக்குவதுதான் இந்த பாடல் என்று சொல்லி, அதுலேருந்து அப்ப என்ன சொல்ல வராங்க, எப்படி பார்க்கறது, எப்படி பார்க்கறதுன்னா, அந்த காலத்தில் ஏன் இப்பயும் அப்படிதான் இருக்கு, இந்த நெல் மூட்டை இது மாதிரியான அந்த தானியங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மூட்டை மூட்டையாக அடுக்கி வச்சிருப்பாங்க. எங்க வெளியில ஓப்பன் கிரவுண்டில் அடுக்கி வச்சிருப்பாங்க. அப்போ எலி தொல்லை அதிகம். அப்போ அந்த எலிகள்லாம் வந்து அது பூந்து விளையாண்டுடும். அதை எப்படி தடுக்கிறது, எப்படி அந்த காலத்தில் தடுப்பாங்கன்னா, அந்த மூட்டையெல்லாம் அடுக்கி வச்சுட்டு கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய சர்க்கிள், ஒரு பெரிய வட்டமாக ஒன்று போட்டு அது முழுக்க முழுக்க இந்த வெல்லம் தடவிய அந்த பொறி, வெள்ள பொறி, இதை வெவ்வேறு டேஸ்ட்ல நிறையா வச்சுடுவாங்க. அப்போ இந்த எலிகள்லாம் என்ன பண்ணுது, எங்கெங்கேண்டோ வரும், வந்து என்ன பண்ணும், அந்த வெள்ளை பொரியை சாப்பிட்டுட்டு ஓ நல்லா இருக்கு, ஓ நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு, அங்க நல்லா இருக்கு, இங்க நல்லா இருக்குன்னு இதையே சாப்பிட்டுட்டு ஓடி போயிடும். என்ன பண்ணல, என்ன பண்ணல, வெள்ளப்பொரியை தாண்டி உள்ள போகல. எலி உள்ள போயிருந்தா வளமுடைய பொருட்கள் அதற்கு கிடைத்திருக்கும். அது வெளியில இருக்கிற பொரியே எனக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு, எனக்கு இதுவே போதும்னு நினைச்சு அங்கேயே தங்கி விட்டதால் அதற்கு பேரின்பத்தை தருகிற அந்த அரிசி, சர்க்கரை போன்ற தானியங்கள் கிடைக்கவில்லை. இப்ப அந்த எலி யாருன்னு தெரியுதா? நாம தான் அந்த எலி. சோன்பப்டி இனிக்கிறது, கிரிக்கெட் இனிக்கிறது, சினிமா ரொம்ப நல்லா இருக்கு, சீரியல் அதை விட நல்லா இருக்கு. இப்ப வரப்போது அக்ஷய திருதியை, அது இன்னும் நல்லா இருக்கு.
அப்போ ஒரு ஒட்டியானம் கிடைச்சா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அக்ஷய திருதியில ஒட்டியானம் அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க, அவங்க கவனிக்கல, நீங்கள் அதை ஞாபகப்படுத்திடாதீங்க. இது சிரிக்கிறாங்களா, கவனிக்கிறாங்களா? அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இதுதான் இன்பம் என்று இதிலேயே நம்ம நின்று விடுகிறோம். உள்ள போங்க என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். இதையும் தாண்டி அதையும் தாண்டியதுன்னு ஏதோ ஒரு இடத்துல கேட்டோம்ல, இதெல்லாம் மட்டும் நமக்கு டக்கு டக்கு ஞாபகம் வருது. அதையும் தாண்டியது அது நமக்கு நல்லா ஞாபகம் வருது, ஆனால் இது ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்போ இதையும் தாண்டி நம்மளை உள்ள போக சொல்றாங்க. அப்போ உள்ள அதனால தான் பெரியவங்க ஒரு ஸ்டேஜில் கோயிலில் வழிபட்டதையும் தாண்டி நம்மை அகபூஜை செய்ய சொல்லுகிறார்கள். கடவுளை எங்கே காண்பது என்று சிறிது நேரத்திற்கு முன்னால் நாம் பேசினோமே. அப்போ எங்கே கடவுளை காண வேண்டும்? ஊனக்கண் பாசம் பதியை உணராது ஞான கண்ணில் சிந்தை நாடுங்கள், நீங்கள் கடவுளை காண்பீர்கள் என்று சிவஞான போதம் 9ஆம் நூற்பா சொல்லுகிறது. அந்த கருத்தை தான் நம்முடைய அப்பர் பெருமான் சொல்லுகிறார். உள்ளே செல்லுங்கள், உள்ளுக்குள் நுழையுங்கள், அப்படி உள்ள போக போக நீங்கள் பெருமானை பார்க்கலாம் என்று பெரியவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி அடுத்த ஒரு கருத்துக்குள் நாம் நுழைய முற்படுகிறோம். அடுத்த கருத்து என்ன? சிவபெருமானுக்கு ஆசை உண்டா? சிவபெருமானுக்கு விருப்பம் உண்டா? சிவபெருமானுக்கு ஆசை உண்டா? அவனுக்கு விருப்பம் இருக்க முடியாதுல்ல ஐயா? அப்படி சொல்லுங்க. வெறுப்பு இல்லாதவன். ஏன்னா ஆனானப்பட்ட வள்ளுவரே என்ன சொல்லிட்டு போயிருக்காரு? வேண்டுதல் வேண்டாமை இலான். அவனுக்கு என்ன இல்லை? வெறுப்பு இல்லை. அப்படி இருந்தாதான் அவன் கடவுள். அப்படி ஒரு ஆள் இருந்து என்னங்க பிரயோஜனம்? ஓகே, அவருக்கு விருப்பம் இல்லை, வெறுப்பும் இல்லை, அவர் மட்டும் இருந்துட்டு போட்டோம். அவருக்கு எனக்கும் என்ன இருக்கு? அப்போ அவருக்கு ஒரு ஆசை இருக்கிறது. என்ன ஆசை என்றால், இங்க இருக்கிற அனைவரையும் எல்லாரையும் யார மாதிரி ஆக்கணும்? அவனை மாதிரியே ஆக்கணும்னு அவனுக்கு ஆசை. ஆசை இல்லைன்னு சொல்லாதீங்க, பெருமானுக்கு ஆசை உண்டு. என்ன ஆசை? அனைவரையும் ஏங்க திருப்பி சொல்றீங்க? கடவுள் இல்லவே இல்லை. கடவுளை கற்பித்தவன் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்களையும் கடவுள் தன்னை போல ஆக்க வேண்டும் என்று விழைகிறான். அந்த ஆசை கடவுளுக்கு உண்டு. அப்ப வேண்டுதல் வேண்டாமைன்னு ஏன் சொல்றீங்க? ஏன் சொல்றேன்னா, இந்த சிவத்தலங்கள், பாடல் பெற்ற தலங்கள் அத்தனையும் 3 முறை வலம் வந்தவன், பிரதோஷத்தை தவற விடாதவர், சிவாய நம சொல்லாமல் அவர் இருந்ததே இல்லை. அப்படிப்பட்டவர் மீது அவர் என்ன அன்பு கொள்ளுகிறாரோ அதே அன்பை கடவுள் என்ற ஒருவர் இல்லவே இல்லை என்று சொல்லுகிறாரே, அவர் மீதும் அதே அன்பு செலுத்துகிறார். அதனால அவருக்கு வேண்டுதல் வேண்டாமை இலான் என்பது பெயர். பாரபட்சம் பார்க்க மாட்டார். அவருக்கு வேண்டியவங்க வேண்டாதவங்கன்னு யாரும் கிடையாது. எல்லா உயிர்களும் அவருக்கு ஒண்ணுதான். அப்படிப்பட்ட சிவபெருமான் ஆசைப்படுறாரு. என்ன ஆசைப்படுறாரு? நம்மளெல்லாம் அவரை மாதிரி ஆக்கணுமா? இது நடக்கிற காரியம்? என்கிட்டெல்லாம் கேட்டால் இதெல்லாம் நடக்காது. சிவபெருமானே தோத்துருவாரு. ஐயோ பாவம், நம்ம என்ன பண்றது? அவருக்கே டிமிக்கு கொடுக்குற அளவுக்கு நம்மெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். அவர் இந்த பக்கம் வந்தால் நம்ம அந்த பக்கம் ஓடிடுவோம். அவர் வியாபகம்னு சொல்றாங்க, ஆனால் அவரால் நம்மளெல்லாம் வந்து பிடிக்கவே முடியாது. தலைகீழ் நான் முடியாதுன்னு வச்சுங்களேன். அப்படி டிமிக்கு கொடுக்குற நம்மலாம் பெரிய ஆளுங்க. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார்? தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சபதம் ஏற்றுவிட்டார். நெடுமாறனை போன்ற ஆட்களையும் அவர் என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அவரை மாதிரி ஆக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அது என்ன அவரை மாதிரி ஆக்கிறது அப்படின்னா? என்ன அவரை மாதிரி ஆக்கிறதுன்னா? அவர் எப்படி இருக்காரு? அவர் சச்சிதானந்தனாய் இருக்கிறார். சச்சிதானந்தனா என்றென்றும் ஆனந்தமாய் இருக்கிறார். நம்ம அப்பப்போதான் ஆனந்தம். ஐபிஎல் மேட்ச் பார்க்க ஆரம்பிக்கும் போது ஆனந்தம். நம்ம ரொம்ப லைக் பண்ற டீம் தோத்து போச்சுன்னா
ரொம்ப துன்பம். கடவுள் அப்படி இல்லை, என்றென்றும் ஆனந்தம். அந்த நிலையை நமக்கு தரணும்னு ஆசைப்படுறது கடவுளுடைய விருப்பம். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்மளும் இந்த மாதிரி நிறைய ஆசைப்படுறோம். நம்ம பையனை நம்ம பொண்ணை டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறோம். அப்படி ஆசைப்பட்டால் நம்ம என்னங்க பண்ணுறோம்? நம்ம பையனையோ பொண்ணையோ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறோம். அப்படி ஆசைப்பட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? எப்போ நீ எனக்கு தெரியாது, எப்படியாவது நீ என்ன ஆகணும்? டாக்டர் ஆகணும். டாக்டர் மட்டும் ஆகலை அப்படின்னு வெறுமனே மிரட்டுறதோடு நம்ம வேலை முடிஞ்சிருமா? யோசிச்சு பாருங்க, நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு. அதுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் நம்ம செஞ்சு கொடுக்குறோமா இல்லையாங்க? அவனை கரெக்டாக நீ இந்த கோர்ஸ் எடுக்கணும், +1 +2ல் நீ மட்டும் எதில் போயிடாத, வொகேஷனல் கோர்ஸுக்கு போயிடாத, நீ டாக்டர் ஆகணும், நீ இந்த குரூப் தான் எடுக்கணும். அப்போ அதுக்கே என்ன பண்ணுறீங்க? ஏகப்பட்ட டியூஷனுக்கு கூப்பிட்டு போய் என்னென்னமோ அதுக்கு மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுத்து அப்போவே நீட்டுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண வச்சு எல்லா ஹெல்ப்பும் நீங்கள் பண்ணுறீங்கல்ல. ஒரு சாதாரண உலகத்தில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாவே இவ்வளவு பண்ணுறாங்களே, எல்லாத்துக்கும் அம்மை அப்பன்னு சொல்லிக்கிற அந்த கடவுள் என்னையும் அவனை போல ஆக வேண்டும் சொல்லிட்டா போதுமா? அப்போ அவன் அதுக்கான முயற்சி அவன் எடுக்கணும் இல்லைங்க? முயற்சி எடுக்கிறானா? முயற்சி எடுக்கிறான்? என்னத்த முயற்சி எடுக்கிறான்? இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு கிடக்கிறோமே, ஏதாவது அவன் கண்ணுக்கு தெரியுதா? ஒன்றும் தெரியல. பேரானந்தம் தர்றது அப்புறம் இருக்கட்டும், சின்ன ஆனந்தம் கொடுக்க சொல்லுங்க. இந்த இடுப்பு வலி போனாலே எனக்கு கொஞ்சம் ஆனந்தமாக இருக்குங்க, அதையே தர மாட்டேங்கிறாரு இவரு எனக்கு பேர் ஆனந்தம் தர போறாரா? அப்போ இந்த கேள்விக்கு பதில் அப்பர் பெருமான் தருகிறார். என்ன பண்றாருன்னா, முதல்ல நீ என்ன பார்க்கணும், என்ன அடையணும்னா நீ என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்கிறார். நீ பண்ண வேண்டியது தவம். நீ பண்ண வேண்டியது தவம். சைவத்தில் எது தவம்னு உங்களுக்கு தெரியுமா? சைவத்தில் எது தவம்னு சொல்கிறோன்னா, இந்த சுடு பாறையில் போய் நிற்கிறது, ஒத்த காலில் நிற்கிறது, இல்லை வவ்வால் மாதிரி தலைகீழாக தொங்கிறது, அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் தவம்னு நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. சைவம் எதை தவம் என்று சொல்லுகிறது? சரியை, கிரியை, யோகம். இந்த மூன்றிலையும் நீங்கள் நின்னாதான் அதுக்கு பேர் தான் தவம். எது தவம் இல்லை? நம்ம இந்த இதில் போய் காட்டில் போய் உட்காந்துருக்கிறது, குகையில் போய் ஒளிஞ்சிக்கிறது, அதெல்லாம் நம்ம தவம்னு சொல்கிறது இல்லை. எது தவம் என்று கேட்பீர்களேயானால், எது தவம் என்று கேட்பீர்களேயானால் சரியை, கிரியை, யோகம் தான் தவம். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கு தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, ஒரு கதை மூலமாக இதை புரிய வச்சாங்க. இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். காட்டில் ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருந்தார். உங்களுக்கு அவர் பேர் நேரம் ஞாபகம் வந்திருக்கும். காட்டில் ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருந்தார். அவர் தவம் என்ன ஆயிடுச்சு, கடவுளே உன் தவத்தை மெச்சினோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இப்போ இந்த முனிவருக்கு சந்தோஷம், நான் தவத்தின் பயன் பெற்றுவிட்டேன்னு இப்படி கையை அப்படி கூத்தி ஒரு மகிழ்ச்சியில் துள்ளினார் பாருங்க. மேலேருந்து ஒரு கொக்கு என்ன பண்ணிடுச்சு, அவர் தலையில எச்சமிட்டுடுச்சு. உடனே இவருக்கு என்ன ஆசை, அந்த தவம் நமக்கு இருக்கான்னு பார்த்துருவோன்னு ஆசை வந்துடுச்சு. அப்படி திரும்பி அதை பார்த்தாரு. எதை? கொக்க பார்த்தாரு. கொக்கு அப்படியே பசுமாயிடுச்சு, எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. நமக்கு நல்ல தவம் கை கூடி இருக்கு, நமக்கு தவத்தோட பலன் நல்லாவே கிடைச்சிருச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கால முறைப்படி ஊர்ல போய் அவர் பிக்ஷை ஏற்றுதான் அவங்க சாப்பிடணும். அதுக்காக நேராக அந்த ஊருக்கு போறாரு. ஊருக்கு போய் வீடு, அந்த வீட்டில் போய் அவர் என்ன பண்றாரு, அம்மா பிக்ஷேந்தின்னு சொல்றாரு. பிக்ஷைக்கு வந்திருக்கேன்னு சொல்றாரு. அந்த அம்மா உள்ளேருந்து என்ன சொல்றாங்க, உள்ளேருந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுங்க, அதை வந்துடுறேன் அப்படின்றாங்க. சரி, அதனால என்ன, எல்லாரும் கை வேலையா இருப்பாங்கன்னு இவர் கொஞ்சம் பொறுத்திருந்தார். ஆனாலும் நம்ம வெளியில வர மாதிரி தெரியல. இவருக்கு கோபம் கிடுகிடுன்னு ஏறிடுச்சு. அப்புறம் ஒரு வழியா அந்த அம்மா உள்ளேருந்து வெளில வந்தாங்க.
வந்து அந்த இதை கொடுக்கும் பொழுது அவர் அந்த அம்மாவுடைய உத்து பார்த்தார். உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க? கொக்கென்று நினைத்தாயோ கொங்கனவா. அப்போ இவருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. இது நடந்தது எங்க? காட்டுல. அங்க யாருமே இல்லை. காட்டுல நடந்த ஒரு கதை இந்த அம்மாவுக்கு தெரியுதுன்னா, இந்த அம்மா என்னை விட என்ன பண்ணிருக்கணும்? பெரிய தவம் பண்ணிருக்கணும். அப்படி பெரிய தவம் பண்ணியிருந்தாதான் எனக்கு கிடைச்சது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இவர் அந்த ஆச்சரியப்பட்டு அவர் கேட்கிறாரு. அவர் கேட்கும்போது என்ன கேட்கிறாரு? உங்களுக்கு இது எப்படி தெரியும்? நீங்க என்ன தவம் பண்ணீங்கன்னு. அந்த அம்மா சிரிச்சுட்டே சொன்னாங்க, என்னோட பெற்றோர்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பணிவிடை பண்ணிட்டு இருக்கேன். கணவனுக்கு பணிவிடை பண்ணணும்னு சொல்லலாம். சரி, நீங்க இந்த காலத்துல அது அப்புறம் நீங்க நம்ப மாட்டீங்க. அதுக்காக நான் அது பெற்றோர்களுக்கு பணிவிடை கொஞ்சம் மாத்திட்டேன். சரி, அப்போ பெற்றோர்களுக்கு அந்த அம்மா பணிவிடை பண்றாங்க. இப்போ பணிவிடை பண்றதுன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுதுங்களா? அது எந்த கேட்டகரியில வரும்னு உங்களுக்கு புரியுதுங்களா? அதுதான் சரியை. சரியை என்பது தன் உடல் கொண்டு தன்னுடைய உழைப்பால் திருப்பணி இறைப்பணி செய்தல், பெருமானை உருவ வடிவத்தில் வழிபடுதல், இதுதான் சரியை. இந்த அம்மா பெற்றோர்களையே பெருமானை பார்க்கிறார்கள். பெற்றோர்கள் வடிவத்தில் பெருமானை பார்க்கிறார்கள். பெற்றோர்களுக்கு வேண்டுகின்ற பணிவிடைகள் உடலளவில் என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறார்கள். அப்போ இது சரியை. அப்போ சரியை என்னத்துக்கு சமம்? தவத்திற்கு சமம். அதை காட்டுறது இந்த கதை. இதோட முடியல. இது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்குறீங்களா? காட்டில் உங்களுக்கு நடந்தது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்குறீங்களா? இந்த தெருக்கோடியில் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போங்க, உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் என்று சொன்ன உடனே இவர் அலறி அடிச்சுட்டு ஓடுறாரு. ஒலிம்பிக்கில் 100 மீட்டர் டேஷுக்கு ஓடுற மாதிரி. ஏன் அவ்வளோ வேகமாக ஓடுறாரு? இந்த அம்மா பின்வாசல் வழியா அந்த அவருக்கு ஏதாவது சிக்னல் கொடுத்துட்டா, அதனால இந்த செய்தி அங்கே போறதுக்குள்ள அன்னைக்கு பாவம் இந்த இதெல்லாம் கிடையாதுங்க. இந்த வாட்ஸ்அப்பு, பேர் என்ன, ஃபேஸ்புக்கு, டப்புன்னு போட்டு டப்புன்னு அனுப்புறதுலாம் அந்த காலத்தில் கிடையாது. யாரோ ஒரு ஆள் தான் போய் சொல்லணும். இந்த அம்மாவோ வேற ஆளோ வேற வழியில போய் சொல்லிடக்கூடாதுன்னு இவரு அவ்வளோ வேகமாக ஓடுறாரு. ஓடி போய் அங்கே போய் பார்த்துடுறாரு. அங்கே போய் பார்த்தா, பார்த்த உடனே அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரு கசாப்பு வெட்டிட்டு இருக்காரு. அவர் கசாப்பு வெட்டிட்டு இருக்காரு. அவர் பார்த்துட்டு என்ன சொல்றாரு? அந்த கோடி வீட்டு அம்மா அனுப்பிச்சாங்களா, கொஞ்சம் இருங்க அப்படிங்கிறாரு. இவருக்கு அப்படியே இன்னும் தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா அது? அந்த அம்மா காட்டில் நடந்த கதையை சொல்றாங்க, இவரு கோடி வீட்டு அம்மா அனுப்பிச்சாங்களான்னு கேட்கிறாரு. அப்ப இவரு அவங்கள விட பெரிய தவம் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு கடைசியா வெயிட் பண்ணி கேட்கிறாரு. அப்போ அவர் பண்ணது என்னன்னா, அவர் செய்கிற செயல். செயல் என்பது என்னது? கிரியை. இந்த கிரியை நீங்க எந்த செயல் வேண்டுமானாலும் செய்யலாம். எந்த செயல் நீங்கள் செய்தாலும் அந்த நிலையிலும் இறை உணர்வோடு இருப்பீர்களே ஆனால் அது கிரியை என்று அழைக்கப்படுகிறது. நம்ம சில செயல்முறைகளால் பெருமானை வழிபடுகிறோம், சில மந்திரங்களை சொல்லி பெருமானை வழிபடுகிறோம். அப்படி இருப்பது கிரியை. அப்போ இந்த சரியை, கிரியை, யோகம் மூன்றுமே தவம். தவத்துல நில்லுன்னு பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. கடவுளே என்ன பண்றாரு? நீங்க தவத்துல இருங்கன்னு நமக்கு சொல்றாரு. எங்க சொன்னாரு? அப்பர் சொல்றாரு. எனக்கு தெரியாது, அப்பர் தான் சொல்றாரு. கடவுள் நம்ம கிட்ட தவம் செய்யுங்கள்னு சொன்னாரு அப்படின்னு அப்பர் சொல்றாரு. எனக்கு தெரியாது, பார்க்கலாம். அப்போ என்ன பண்றாரு? கடவுள் தவம் செய்க என்று சொல்லுகிறார். அதோட நிக்கல. எப்படி அவனோ அனைத்தையும் கடந்த நிலையில் இருக்கிறான், அப்பாலுக்கும் அப்பாலுக்கும் அப்பால் இருக்கிறான். அப்படி இருக்கிற அந்த நிலையில் இருக்கிற அவனை நான் எப்படி வாழ்ந்தால் அவனை போல ஆக முடியும், அதையும் பெருமான் காட்டுகிறான். அதற்குத்தான் வேதம் ஆகமம் அவன் படைத்தான். சரி, இதெல்லாம் படைச்சா போதுமா? இதெல்லாம் நிஜமாவே நடக்குதா அப்படின்னு கேட்டா நடக்குது. ஒரு ஊர், ரொம்ப அருமையான ஊருங்க. அந்த ஊர் பேரு புள்ளிருக்கு வேலூர்.
புள்ளிருக்கு வேலூர்னா நம்ம வேகமா சொன்னதுனால அதுக்கு பொருள் புரியல. புல்லு இருக்கு வேலூர் அப்படி படிக்கணும். அத புல்லு இருக்கு வேலூர். புல்லுன்னா என்னன்னா இந்த சாதாரண அருகம் புல் இல்ல, புல். புல் என்றால் பறவை. பறவை. அந்த இருக்கு என்றால் வேதம். வேலூர் வேல், அங்க முருகப்பெருமான் இருக்கார் தெரியுங்களா? அந்த வேல் என்பது எதை குறிக்கிறது? ஞானத்தை குறிக்கிறது. எனவே அந்த ஞானத்தை நமக்கு வழங்குவது இருக்கு என்றது. இருக்குன்னா ரிக்குன்னு அர்த்தம். ரிக்குன்னு வடமொழியில சொல்றது, தமிழ்ல இருக்கு என்று சொல்லுகிறோம். ரிக், ரிக், யஜூர், சாமம், அதர்வனம் என்று சொல்லுகிறோமே வேதம். அந்த வேதம் தான் அந்த ரிக். அந்த மெய்ஞானத்தை வழங்குவது ரிக்கு போன்ற வேதங்கள். அந்த வழியில நின்னா எல்லா உயிர்களும் முக்தி அடைய முடியும். மனித உயிர்கள் மட்டுமல்ல, பறவை கூட முக்தி அடைய முடியும் என்று நமக்கு காட்டுவதற்காகத்தான் அந்த புல் இருக்கு வேலூர் என்ற தலம் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு பறவை இந்த மெய்ஞானம் பெற்று அது வழிபட்டதால் அந்த பறவைக்கே ஞானம் தந்தார் நம்முடைய பெருமான். அப்படிப்பட்ட இறைவன் எனக்கு என்ன வழிகாட்டுகிறான். அவனை போல நான் ஆகணும்னு அவர் நினைக்கிறது சரி, ஆனா நான் எப்படி இருக்கிறேன் அது அவனுக்கு ஏதாவது புரியுதா? நான் எப்படி இருக்கிறேன்னு. நானா முழுக்க முழுக்க சினிமாலையும் கிரிக்கெட்லையும் சீரியல்லையும் உழுந்து கிடக்கிறேன். இதுல இருந்து தப்பிக்க முடியுது? நீங்க சினிமாலேருந்து தப்பிக்கிறலாம் அப்புறம், காலங்காத்தால காப்பிலேருந்து இங்க எத்தனை பேர் தப்பிச்சிருக்கீங்க? காலையில காப்பிலேருந்தே தப்பிக்க முடியாத நம்ம எப்படிங்க கடவுளை போய் அடையிறது? பிரச்சனை எங்க இருக்கு பாருங்க. காலங்காத்தால காப்பியில இருக்கு பிரச்சனை. அந்த காப்பியே விட முடியல நம்மால. அப்போ நான் முழுக்க முழுக்க எங்க இருக்கிறேன்? ஆணவத்தில் கிடக்கிறேன், அறியாமையில் கிடக்கிறேன். அப்போ கடவுள் உண்மையிலே என்ன பண்ணணும்? முதல்ல என்கிட்ட இருக்கிற அந்த அறியாமையை அகற்றணும். அதுக்கு ஐயா ஏதாவது பண்றாரா சிவபெருமான்? இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேனே, இந்த கஷ்டத்திற்கெல்லாம் எது காரணம் என்று கேட்பீர்களே, ஆனால் என்னுடைய வினையால் வருகிற பயன். அப்போ அந்த வினையால் வருகிற துன்பம், பாவம், இதையெல்லாம் அவன் நீக்கிறதுக்கு ஏதாவது உதவுகிறானா? இப்போ அப்படிப்பட்ட அடியை நானும் தப்பிப்பதற்காக அப்போ அவன் முதல்ல என்ன பண்ணும்? என்னுடைய சிந்தையிலங்க அவன் தெளிவுபடுத்தணும். எல்லாத்துக்கும் பிரச்சனை எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. இந்த சிந்தை காலங்காத்தால காப்பியை விட முடியல, சினிமா விட முடியல, சீரியலை தப்பித்தோடு விட்டுட்டேன்னா உடனே பக்கத்தில் யாருக்காவது ஃபோன் பண்ணி என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்குறோம். அப்படி கேட்டு அது தெரிஞ்சுக்கணும்னா அன்றைக்கி ஒழுங்காக தூங்க முடியல. அப்போ இப்படி கிடக்கிற இந்த சிந்தையை அவன் தெளிவு பண்ணணுமே. அவனை மாதிரி நானும் சிவமாக ஆகணும்னா அவன்தான் அந்த சிவலோகத்துக்கான வழியை காட்டணும். அவன்தான் சிவலோக கதவை திறந்து வச்சு என்னை கைப்பிடிச்சு அந்த உலகத்துக்கு என்னை அழைச்சிட்டு போகணும். இது பண்றானா? இது அவன் பண்றான். இதெல்லாம் அவனுடைய சக்தியை வைத்து திருவருளை கொண்டு செய்கிறான். இதை உணராமல் நான் இத்தனை நாட்களை வீணாக கழித்து விட்டேனே என்று புலம்புகிறார் அப்பர் பெருமான். அவரது புலம்பல் அவருக்காக அல்ல, நமக்காக. நீங்களும் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. பெருமான் எப்படியெல்லாம் உதவுகிறான் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்ந்து கொண்டு அதுபோல வாழ நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லுவதுதான் இந்த அதி அற்புதமான பாடல். இந்த பாடலை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். இந்த பாடல் புள்ளிருக்கு வேலூர் தளத்தில் பாடினது தான். இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். ரொம்ப அற்புதமான பாடல், சித்தாந்த கருத்தோடு இயைந்து செறிந்து இருக்கிற பாடல். இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி என்னுடைய இருளாய உள்ளம், என் உள்ளம் இருள் மயமானது. அறியாமை பயப்பட்டு இருள் நிறைந்த உள்ளம் எனது உள்ளம். இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி எத்தனையோ ஜென்மங்கள் நான் செய்த வினை
தீவினை தீவினை தீவினை, அதனால் நான் ஈட்டிய பாவங்கள் பல பல, இடர் பாவம் கெடுத்து ஏழை ஏனை உய்ய, இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி இடர் பாவம் கெடுத்து ஏழை ஏனை உய்ய, தெருளாத சிந்தைதனை தெருட்டி தெளிவற்ற சிந்தையை தெளிவுபடுத்தி, சினிமா கிரிக்கெட் சீரியல் என்றிருக்கும் சிந்தையை தெளிய வைத்து தெருளாத சிந்தைதனை தெருட்டி, தன்போல் சிவலோக நெறி அறிய சிந்தை தந்த, சிவலோகம் அறிய வேண்டுமானால் என் சிந்தை தெளிவு பெற வேண்டும், உலக பற்றுக்களிலிருந்து நான் விடுபட வேண்டும், என் சிந்தையை தெளிவித்து சிவலோக நெறி காட்டும் சிந்தை தருகின்றான் பெருமான். இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி இடர் பாவம் கெடுத்து ஏழை ஏனை உய்ய, தெருளாத சிந்தைதனை தெருட்டி, தன்போல் சிவலோக நெறி அறிய சிந்தை தந்த அருளானை, சிவலோக நெறி அறிய சிந்தை தந்த அருளானை, ஆதி மாதவத்து உளானை, எனக்காக அவனே தவம் இருந்து காட்டுகின்ற தவத்துளானை, தென்முக கடவுளாய் இருந்து என்னை போல் நீயும் தவம் செய்க தவம் செய்க தவம் செய்க என்று தவத்து உள்ளானை, ஆதி மாதவத்து உளானை, முதலில் தவம் இருந்து காட்டிய தவத்துளானை, தன்போல் சிவலோக நெறி அறிய சிந்தை தந்த அருளானை, ஆதி மாதவத்து உளானை, ஆரங்கம் நாள் வேதம் அப்பால் நிற்கும் பெருமான், ஆரங்க நாள் வேதத்து அப்பால் நின்ற பொருளானை, தன்போல் சிவலோக நெறி அறிய சிந்தை தந்த அருளானை, ஆதி மாதவத்து உளானை, ஆரங்க நாள் வேதத்து அப்பால் நின்ற பொருளானை, புள்ளிருக்கு வேளூரானை, புள்ளிருக்கு வேளூரானை, புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே போற்றாதே, புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே, ஆற்ற நாள் போக்கினேனே, இந்த அற்பன் இந்த ஏழையேன், மெய்ஞானம் இல்லாத கடையேன், புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே, ஆற்ற நாள் போக்கினேனே. சிவா சிவா சிவா, எவ்வளவு அற்புதமான ஒரு பாடலை நமக்கு தருகிறார் என்று பாருங்கள். சிவலோக நெறி அவன் தருகிறான். நீ என்ன மாதிரி ஆள்டாங்க பாரு, உன்னை கொண்டு போய் பூமியில வாழ வச்சுட்டேன், அதோட என் வேலை முடிஞ்சுது. நீ சினிமாவில் உழுவியோ நீ பட்டு புடவையில் உழுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எங்கேயாவது உழுந்து புரண்டு எப்படியாவது வா என்று அவன் சொல்லவில்லை. நாம் எப்படி இந்த பூலோகத்திலே நம்முடைய குழந்தைகளை எப்படி கண்ணும் கருத்துமாக வளர்த்தெடுக்கிறோமோ
அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் அவர்களை நல்வழிப்படுத்துகிறோமோ, எப்படி வாழ்ந்தால் அவர்கள் நல்ல வாழ்க்கை பெறுவார்கள் என்று அவர்களை நாமும் அப்படி இருந்து காட்டுகிறோமோ, அதுபோல இருந்து காட்டுகிறான் நம்முடைய பெருமான். இந்த அதி அற்புத கருத்தை அப்பரை தவிர வேறு யாருங்க சொல்ல முடியும்? இப்படியாக அப்பர் பெருமானுடைய ஒவ்வொரு பாடலிலும் அத்துணை அத்துணை அதி அற்புத சித்தாந்த கருத்துக்கள் மலிந்து கிடக்கின்றன, செறிந்து கிடக்கின்றன என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் நம்ம நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன். ஏன்னா 12:30 முடிக்க சொல்லியிருந்தாங்க. நம்முடைய திருமறை விண்ணப்பம் செய்ததில் நிறைய பாடல்கள் எனக்கு உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. அதில் ஒரு பாடல் நான் ரொம்ப ரசித்த பாடல் என்னென்னா, இந்த முருக வாங்கி கடைய முன் இருக்குமேன்னு ஒரு பாட்டு பாடினாங்க. அந்த பாட்டு அவ்வளோ அதி அற்புதமான சித்தாந்த கருத்துங்க. அந்த பாட்டெல்லாம் பொருள் தெரிஞ்சு பாடினோன்னு வச்சுன்னா உருகிடுவோம். அது அந்த பாட்டில் இந்த கடைசி வரி என்ன சொல்கிறாரு, அது இந்த உணர்வுங்கிற கோல் நட்டு அதெல்லாம் உணர்வு வேணும் கயிற்றில் அதெல்லாம் பிடிச்சி இப்படிலாம் பண்ணணும் போகணும்லாம் சொல்கிறாரு. அது என்ன சொல்ல வராரு, நீ இந்த அன்பு அப்படிங்கிறத வச்சு ஞானம் என்பதை வைத்து நீ என்ன பண்ணணும், முருக வாங்கி கடைய, நீ அப்படி கடைஞ்சா முன்னாடி நிற்பாராம். யாரு? கடவுள். அதில் எவ்வளோ பொருள் வச்சிருக்காரு பாருங்களேன். அது எப்படி புரிஞ்சுக்கணுமா, எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, முதல்ல சில பேருக்கு கடைய முன் நிற்பாராம், சில பேருக்கு கடைய முன் நிற்பார். அது மாதிரி இருக்கிறவங்க யாருன்னு கேட்டால் விஞ்ஞானகலர். விஞ்ஞானகலருங்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஞானத்தை அப்படியே பிடிச்சிக்கக்கூடியவங்க. அந்த நிலையில் நிற்கிறவங்களுக்கு நீங்கள் சும்மா கடைஞ்சா போதும், கடவுள் முன் தோன்றி விடுவார். கடைய முன் நிற்கும். சில பேருக்கு வாங்கி கடையணும், வாங்கி கடைஞ்சா கொஞ்ச நேரத்தில் கடவுள் முன்னாடி காட்சி கொடுத்துருவார். அப்படி வாங்கி கடையிறது யாருன்னு கேட்டால் பிள்ளையாகலர். அவங்களுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணால் கடவுள் காட்சி கிடைச்சிடும். நம்மள மாதிரி இல்லை, என்ன மாதிரி கடைசி கேட்டகரி ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணும்னா, முருக 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 வாங்கி 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 கடைய 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 கடை. அவ்வளோதான், அதோடு நிறுத்திட வேண்டியதான். அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி உயிர்கள் பிறவி மேல் பிறவி எடுக்கணும். வாங்கி 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 போக்கு வரவு போக்கு வரவு, பிறக்கணும் இறக்கணும் பிறக்கணும் இறக்கணும், இப்படி பல ஜென்மங்கள் எடுத்தாத்தான் இது போன்ற உயிர்கள் முன்னாடி கடவுள் வருவார் என்று எவ்வளவு அற்புதமா அப்பர் சொல்கிறார் பாருங்க. முருக வாங்கி கடைய முன் நிற்குமே, அந்த ஒரு வரி போதுங்க. உயிர்களில் எத்தனை வகைகள் இருக்கின்றன, எந்தெந்த வகை உயிர்களுக்கு எப்படி கடவுள் காட்சி தருகிறான் என்பதையெல்லாம் அப்படி சித்தாந்தத்தில் சொல்கிறத ஒரே வரியில் சொல்லிட்டு போயிட்டார். அப்பர் இஸ் ஆல்வேஸ் அப்பர் தாங்க. அப்பர்னா அவர் அப்பர், அவருக்கு மேலே யாரும் கிடையாது. அந்த மாதிரியான அப்பர். அப்படிப்பட்ட அப்பரது தேவாரத்தில் சில சைவ சித்தாந்த கருத்துக்களை சிந்திப்பதற்கு நாம் ஒரு பெரும் வாய்ப்பு பெற்றோம். இந்த பெரும் வாய்ப்பு தந்தவர்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லணும்ல. நன்றி சொல்ல வேண்டிய தருணம். நம்பெருமான் சிவபெருமானுக்கு நாம் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை வழிபாட்டின் மூலமாக தெரியப்படுத்துவோம். இந்த அருமையான மணிமணியான முத்து முத்தான மாணிக்கமான வைரமான என்ன வேணாலும் சொல்லலாம், அப்படிப்பட்ட கருத்துக்களை நமக்கு வாரி வாரி வழங்கியிருக்கிற நம்முடைய அப்பர் பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள், அதுவும் இந்த திருவாமூர் தலத்திலேயே அவரது காலடிப்பட்ட இடத்திலேயே இருந்து இந்த கருத்துக்களை சிந்திப்பதற்கு அவர் தந்த வாய்ப்பு. எனவே அப்பர் பெருமானுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இது போன்ற சிந்தை நாம் மேன்மேலும் கொள்ள வேண்டும் என்று குருவருள் நமக்கு கிடைக்கிறது. திருவாவூர்துறை ஆதீனத்தினுடைய குருமா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடிகள் போற்றி வணங்குவோம். அங்கே இருக்கக்கூடிய வேலப்ப தம்பிரான் சுவாமிகள் இது போன்ற நிகழ்ச்சிகள் மேலும் மேலும் நடக்க வேண்டும் என்று பல்வேறு வகையில் ஆக்கமும் ஊக்கமும் தந்து வருகிறார். அவர்களது பொன்னார் திருவடிகள் போற்றி வணங்குவோம். திருவாவூர்துறை ஆதீனத்தினுடைய இயக்குனர் பெருமான் ஆதீன புலவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்வோம். அடியேன் இந்த நல்ல நேரத்திலே என்னுடைய குடும்பத்தாருக்கு நன்றி கூறிக்கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையில் குடும்பத்தார் என்பது இந்த அடியார் குடும்பமே உண்மையான குடும்பம். எனவே அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன்.
தாங்கள் காட்டுகிற ஆர்வம், ஈடுபாடு, இவைதான் இது போன்ற நிகழ்ச்சிகள் மேலும் மேலும் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு பல்வேறு வகையிலும் துணை புரிகின்றன. அது மட்டுமன்றி உங்களோடு சேர்ந்து அடியேனும் ஞான விளக்கம் பெறுவதால் அடியார் பெருமக்கள் அனைவரது பொன்னார் திருவடிகள் போற்றி வணங்கி இன்றைய இந்த நிகழ்வினை முறைப்படி நிறைவு செய்ய விழைகின்றோம். திருச்சிற்றம்பலம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நினையா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தோழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கட்சியே கம்பனே. எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கட்சியே கம்பனே. ஆறிரு கடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுகை தனி வேள் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானைதன் அடங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம். கைலாய பரம்பரையும் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுபாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோம். சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோம். சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோம். சிவாய நம சிவாய நம.